ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ். நான் ஆதித்யா பேசுகிறேன். என்னோடய ஃபோன் பற்றி தான் இந்த வீடியோ. என் ஃபோன் வந்து நவம்பர் 2024 நவம்பர் 25 2024 தொலைஞ்சு போச்சு. இன்றைக்கி ஜனவரி 10 2025 கிடச்சிருக்கு. போலீஸ் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. கிட்டத்தட்ட 1.5 மாதம் கழிச்சு ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னோடய எல்லா டேட்டாஸுமே போயிடுச்சுங்க. ஜிமெயில் ஐடி டேட்டாஸ் போயிடுச்சு. ஜிமெயில் ஐடி ரெக்கவர் பண்ண முடியல. ரெக்கவரி ஃபோன் ஒன்று கொடுத்துருப்பா, அது போட்டாலும் ரெக்கவர் ஆக மாட்டேங்குது. ஜிமெயில் ஐடி டேட்டாஸ் போயிடுச்சு. வாட்ஸ்அப் சேட் போயிடுச்சு. வாட்ஸ்அப் டேட்டா போயிடுச்சு. அப்புறம் என்னோடய ஃபோட்டோஸ், வீடியோஸ், கேலரி எல்லாமே போயிடுச்சு. அது ஃபோன் தொலைஞ்சி போகும்போது சிம் கார்டு ஒன்று இருந்தது. 8220359095 சிம் கார்டு ஒன்று இருந்தது. சிம் கார்டு தொலைஞ்சிச்சு. ஃபோனோட மெமரி கார்டு தொலைஞ்சிச்சு. இன்றைக்கி அவங்க கொடுக்கும்போது கேட்டேன், சிம் கார்டு தொலைஞ்சி போயிடுச்சுப்பா, மெமரி கார்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு மெமரி கார்டையும் ஃபோனும் போலீஸ் என்கிட்ட கொடுத்தாங்க. சிம் கார்டு நீ வேறு வாங்கிக்கோப்பான்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? பட் ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே போயிடுச்சுங்க. என்னோடய ஜிமெயில் ஐடி டேட்டாஸு, ஃபோட்டோஸ், வீடியோஸ், கேலரி எல்லாம் போயிடுச்சு. வாட்ஸ்அப் சேட்ஸ் போயிடுச்சு. வாட்ஸ்அப் டேட்டாஸ் போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சுங்க. புது ஃபோன் எப்படி கிடைக்கும் அப்படி தான் கிடச்சி. கேட்டால் அவன் போலீஸ் அவர்கிட்ட கேட்டால் அவங்க ஃபார்மேட் பண்ணிட்டாங்க அப்படின்றான். என்னோடய மெமரி கார்டில் ஃபோட்டோஸ், வீடியோஸ், என்னோடய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் இருந்தது, அதுவும் டெலீட் ஆகிடுச்சு. அது கேட்டேன்னா அவன் எடுத்துன்னு போனவன் டெலீட் பண்ணியிருப்பான் அப்படின்றாங்க. புதுசாக எப்படி ஒரு ஃபோன் உங்ககிட்ட இருக்குமோ அப்படி தான் கிடச்சிருக்கு. இதை பாருங்கள், இதுதான் என்னோடய ஃபோனு. ஐஎம்ஐ நம்பர் வச்சு ட்ராக் பண்ணியிருக்காங்க. இது சிஎஸ்ஆர் நம்பர் வந்து வச்சு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. இதான் ஐஎம்ஐ நம்பர் வச்சு ட்ராக் பண்ணாங்க. இதான் ஃபோனு பாருங்கள். இதுதான் ஃபோனு. இதுக்கு மேலே ஸ்க்ரீன் இல்லை. இதுக்கு மேலேயும் ஸ்க்ரீன் இல்லை. ஜிமெயில் ஐடி போனோம்னா ஆட் நியூ ஜிமெயில் ஐடி. இப்போ நான் வேறு ஒரு ஜிமெயில் ஐடி போட்டு இது ஆன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் ஏதாவது வேணும்னா பண்ணணும். அந்த பழைய ஜிமெயில் ஐடி ரெக்கவர் பண்ண முடியல. இதுலேயும் இல்லை பாருங்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இல்லை. சரிங்களா? இங்கே ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா சைன்இன் பண்ணணும். வேறு ஒரு ஜிமெயில் ஐடி வச்சு தான் சைன்இன் பண்ணணும். இங்கே ஜிமெயில் ஐடி பாருங்கள். ஜிமெயில் ஐடி இல்லை. வேறு ஒரு ஜிமெயில் ஐடி போட்டு பண்ணணும். இங்கே வாட்ஸ்அப் இல்லை பாருங்கள். வாட்ஸ்அப் இல்லை. இங்கே வாட்ஸ்அப் இல்லை. வாட்ஸ்அப் இல்லை. கேம்ஸ் இதுவும் கேம்ஸு. இப்போ வாட்ஸ்அப் இல்லை. நான் ப்ளே ஸ்டோரில் வேறு ஒரு ஜிமெயில் ஐடி போட்டு ப்ளே ஸ்டோரை சைன்இன் பண்ணி அப்புறம் வாட்ஸ்அப்பு, ஜிமெயில் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ என்னோடய ஜிமெயில் ஐடி டேட்டாஸ், வாட்ஸ்அப் டேட்டா, வாட்ஸ்அப் சேட்ஸு, என்னோடய ஃபோட்டோஸ், வீடியோஸ், கேலரி எல்லாம் போயிடுச்சு. மெமரி கார்டில் இருந்த இதுவும் போயிடுச்சு. அப்புறம் சிம் கார்டு அன்றைக்கி தொலைஞ்சு அன்றைக்கி சிம் கார்டும் போயிடுச்சுன்னு சொன்னேன். அவன் வந்து அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் சிம் கார்டை பிளாக் பண்ணிட்டேன். அதே நம்பரில் வேறு சிம் கார்டு வாங்கிட்டு பண்ணணும். ஸோ என்ன சொன்னேன், சிம் கார்டு போச்சு, வாட்ஸ்அப் டேட்டாஸ் போயிடுச்சு, ஜிமெயில் ஐடி டேட்டா போயிடுச்சு, அப்புறம் ஃபோட்டோஸ், வீடியோஸ், கேலரிஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ ஃபோன் மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க போலீஸு. மெமரி கார்டு கொடுத்தாங்க. மெமரி கார்ட்லேயும் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதுதான் சார், நான் போலீஸ்க்கு ஃபோன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. எல்லாம் நல்லா இருங்க.